ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமிஸ் லைஃப். நான் தான் உங்கள் சௌந்தர்யா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் vlog. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் நோம்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் மாவிளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து தான் ஃபெஸ்டிவல் ரொம்ப இன்னும் கிராண்டாக இருக்கும். இருந்தாலும் அடுத்த வாரம் போனால் ரொம்ப கும்பலாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரமே மாவிளக்குலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சரி நம்மளும் போய் போட்டு வந்துடலான்னு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 வீக்காகவே ஈவினிங் ஆனவே செம்ம மழையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி ஒரு 3 மணிக்குள்ளே கோவிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளானு. பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன்னு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா நான் மாவிளக்கு தான் போடுறது காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு vlogல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மாவிளக்கு பண்ணும்போது ஒன்று தோணுச்சு. எத்தனை பேர் இந்த மாதிரின்னு சொல்லுங்கள். நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாவிளக்கு ரெடி பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் நோம்பி சமயத்தில் பார்த்திங்கன்னா வீடு நிறையா ரிலேஷன் வந்திருப்பாங்க. அவங்க கூட விளையாட, கடைக்கு போக வர, ஜாலியாக ஊர் சுற்றவே கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா எப்படி பண்ணாங்க, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து அப்படி இப்படின்னு விளையாடிட்டு ஒரு தேங்காய் இது வச்சுட்டு சாப்பிட்டே முடிச்சுருவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க நான் பண்ணுறதே கொஞ்சம் தான், ஆனாலுமே அதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நான் தனியாக ஒரு ரெசிபி மாதிரி தயார் பண்ணி கொடுத்தாதான் அது ஒரு 4 பீஸ் 5 பீஸ்னால் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் இப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் நினைக்கிறேன். இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவிளக்கு பண்ணால் பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான் ஓடும், ஆனால் நிறைய வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணி அவங்க பசங்களுக்கு சாப்பிட தருவீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் லீவ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க? எத்தனை பேர் எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, பசங்களை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்ருக்காங்க. ப்ளஸ் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்காங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா காலையிலே ஆஃபீஸ் போயிடுறாங்க, ஈவினிங் வருவாங்க. நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த கிச்சன் வீடு சுத்தம் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கு. சரி, நம்ம ஒரு வாரம் தான் எங்கேயாவது வெளில போகலாம் நம்ம ரெடி பண்ணால் நம்ம வீட்டுக்காரருக்கு அப்போ தான் இம்பார்ட்டண்டான மீட்டிங்லாம் வருது. அதனாலேயே அந்த பிளானிங்லாம் நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சு, இந்த 1.5 மாதம் போயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்டேஷ்னரி வாங்க, பேக் வாங்க, ஸ்கூலுக்கு எப்படி ரெடி பண்ணுறேன், இப்படியே போயிடும். எங்கள் லீவ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. உங்களுக்குலாம் எப்படி லீவ் என்ஜாய் பண்ணிங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் இந்த லீவ் விட்ட பிறந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அம்மாங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கள் பசங்களோட சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சின்சானை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா தான் போகுது. ஆனாலும் போட்டாலுமே ஒரு டைம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. நம்ம தான் எப்போ பார்த்தாலும் பசங்களை சின்சானை பார்க்காத ஆஃப் பண்ண சொல்கிறேன். எங்கள் குட்டி பொண்ணு பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கான்னு. நம்மளுக்கே சின்சான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னா பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். அது தெரியாமல் நம்ம ஆஃப் பண்ண டிவியை ரொம்ப நேரம் பார்க்காதன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சின்சான் மட்டும் எங்கள் வீட்டில் போகாது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட மோட்டு பட்டில் போகும், டோரா புஜ்ஜி போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் என்னன்னு தெரியல, எங்கள் குட்டி பாப்பா ஏதாவது ஒன்று டிவியில் அழுத்து விட்டா போல் சின்சானில் மட்டும் பார்த்திங்கன்னா ட்ரிபிளாக வாய்ஸ் கேட்குது. அதனால் இந்த ஒரு வாரமாக அதுவும் பார்க்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லீவு சோக கதையாக போயிட்டே இருக்குது.
ஃபைனலி பார்த்திங்கன்னா என்னோடய கதையை சொல்லிக்கிட்டே பார்த்திங்கன்னா மாவிளக்கு ரெடி பண்ணிட்டேன். யார் யாருக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறது பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு க்ளியர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நான் கோவிலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெய் எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். பக்கத்தில் தீர்த்த குடமும் எல்லாம் ரெடியாக இருக்குது. கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போயிட்டு எதுவும் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்குள்ளேயே 3:30 ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கும்பலாக இருந்தது. மழை வேறு பிடிச்சிருச்சு. அதனால் நாங்கள் எதுவும் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடை தெருவுக்கு போவோம். அப்போ உங்களுக்கு நான் புதுசாக ஒரு விளாக் எடுத்து போடுறேன். எத்தனை பேருக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.